டேட்டா டைப்ஸில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டேட்டா டைப்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் நேம் டைப் பண்ணுறேன், குருன்னு ஒரு நேம் டைப் பண்ணுறேன். இப்போ இது எந்த டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்னா, Ctrl+1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மட் செல் டேப் ஓப்பன் ஆகும். இதில் எல்லா ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அலைன்மெண்ட்டு, ஃபாண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டேட்டா டைப்ஸ் தானே பார்க்க போகிறோம். இந்த நம்பர் ஆப்ஷனில் ஜென்ரல், நம்பர் எல்லாமே இருக்குது பாருங்கள், இது எல்லாமே டேட்டா டைப். இப்போ நான் இது கொடுத்த உடனே எனக்கு எதில் காமிக்குதுன்னா ஜென்ரலில் தான் காமிக்குது. டிஃபால்ட்டாகவே இது ஜென்ரலில் தான் காட்டும். இதை நான் எந்த டேட்டா டைப்பில் மாற்றுறேன்னா டெக்ஸ்ட் டேட்டா டைப்புக்கு மாற்றுறேன். இப்போது டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ இது டெக்ஸ்ட் டேட்டா டைப்பில் கன்வெர்ட் ஆகிருக்கு. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் இதில் நம்பர் இல்லை வேறு ஏதாச்சும் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு எரர் மெசேஜ் வரும். இதில் டெக்ஸ்ட் மட்டும் தான் நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காட்டும். இப்போது நம்பர் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போது இதுக்கு பதிலாக வேறு ஒரு நேம் டைப் பண்ணிக்கிறேன் பாருங்க, டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் மட்டும் தான் இதில் அலோவ் பண்ணிக்கும். டெக்ஸ்ட் எப்போவுமே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் காமிக்கும். அலைன்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் காமிக்கும்.